தஞ்சாவூரில் 3 பேரை அரிவாளால் வெட்டிவிட்டு காரில் தப்ப முயன்ற கொலையாளி லாரி மோதி உயிரிழந்தார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சையத் மௌலானா. உயிரிழந்த அந்த நபரின் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? செய்தி குறித்து முழு விவரம். தஞ்சாவூர் விக்டோரியா நகரைச் சேர்ந்தவர் நித்யா. இவர் தேசிய வங்கியில் பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சுந்தர் கணேஷ். இவர் தனியார் வங்கியில் பணிபுரிந்து விடுப்பில் தற்போது பணியில் இல்லாமல் இருந்து வருகிறார். இவருக்கும் தனது மனைவிக்கும் குடும்ப பிரச்சனை இருந்ததாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணை தெரிந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை அவரது மனைவி நித்யாவை கணவர் சராமரியாக வெட்டிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து யாகப்பா நகரில் பிரதான சாலையில் உள்ள ஒரு பால் கடையில் சென்று அங்கு கோபி மற்றும் தாமரை இருவர் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருவரையும் சராமரியாக வெட்டிவிட்டு அவர் அந்த காரில் உடனடியாக புறப்பட்டு அதிவேகமாக சென்றுவதால் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அங்கு அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கார் விபத்து ஏற்பட்டு ஒரு சம்பவ இடத்திலே இருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர், இந்த 3 நபர்களை வெட்டிவிட்டு இவர் தப்ப முயன்றாரா இல்லை தற்கொலை செய்து கொண்டாரா என தெரியவில்லை. இந்த விபத்தில் இருந்தவர் சுந்தர்ராஜ் தான் என உறுதி செய்தனர். உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த நித்யா தங்கியிருந்த வீட்டிற்கும் அதே போன்று பால் கடையில் சென்று காவல்துறையினர் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். 3 நபர்களும் தற்போது பலத்த காயமடைந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் என்பது விசாரணை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் முதல் கட்டத்தில் நித்யா நிலத்தை விற்பதற்காக சில நபர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்குள் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் இருவரும் 4 நாட்களாக ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இதில் மட்டும் இல்லாமல் பால் கடை நடத்தியவர்களை ஏன் வெட்ட வேண்டும் என்பதற்கு காவல்துறையினர் அதுவும் விசாரித்து வருகிறார்கள். என்னென்னு சொன்னால் பால் தினமும் இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் தான் பால் வைத்து செல்வார்கள், வீட்டிற்கும் வரமாட்டார்கள். இருந்த போதும் இவர்களை ஏன் 2 நபர்களையும் வெட்ட வேண்டும் என காவல்துறையினர் வேறொரு கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சையில் தஞ்சை மையப்பகுதியில் 3 நபர்களை வெட்டிவிட்டு காரில் தப்ப முயன்று விபத்தில் இறந்தாரா இல்லை தற்கொலை செய்து கொண்டாரா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் 3 நபர்களை வெட்டிவிட்டு காரில் தப்ப முயன்று அவர் சம்பவ இடத்தில் இறந்த சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.